ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அஃப்சல் அகமத். ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு அப்பா தன் பையனுக்கு ஒரு வேல்யூபிள் லெசன் சொல்லிக் கொடுக்கணும், லைஃப் லெசன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. பையன்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு 6 months எங்கே போகிறேன் அப்படின்னா ஃபாரின் போகிறேன். நம்ம பிஸ்னஸை நீ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்துக்கணும். அப்பா நான் இப்போ தான் எங்கே இருக்கேன், நான் எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்றதான். இல்லை, நான் உனக்கு ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறேன், அதுபடி நீ செஞ்ச அப்படின்னா டெஃபினட்டாக உனக்கு பிஸ்னஸும் சரி ஃபேமிலியும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னுருக்கான். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்பயுமே டேஸ்ட்டாக சாப்பிடு, எப்பயுமே டேஸ்ட்டாக சாப்பிடு அப்படின்னுருக்காரு. சரிப்பா அடுத்து அப்படின்னுருக்கான். நிழல்லே போயிட்டு நிழல்லே வா அப்படின்னுருக்காரு. நிழல்லே போயிட்டு நிழல்லே வா அப்படின்னுருக்காரு. அப்படியாப்பா, ஓகே சூப்பர்ப்பா அடுத்து அப்படின்னுருக்கான். வீட்டை விட்டு எப்போ நீ வெளியே போனாலும் வீட்டில் இருக்கவங்கள கட்டி போட்டு போயிடு அப்படின்றாரு. கட்டி போட்டு போகணுமா? சரி ஓகேப்பா செஞ்சுருவேன் அப்படின்றாரு. அப்பா எங்கே போயிட்டாரு அப்படின்னா ஃபாரின் போயிட்டாரு. பையன் இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். 3 விஷயம் அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். அதில் நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வர சொன்னார் அப்படின்னு ஒரு பெரிய கொடையை வாங்கிட்டான். எங்கே போனாலும் என்ன அப்படின்னா அந்த கொடையை பிடிச்சிக்க வேண்டியது. நேராக அந்த கொடையோட போய் காதில் போவான். காதில் ஏறணுன்னா ஏசியை போட்டு கண்ணாடி ஏற்றி விட்டுருவான். ஆஃபீஸ்க்கு உள்ளேயே போயிடும் காது, ஏன்னா வெயில் படக்கூடாதுல்ல. அப்பா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வர சொல்லியிருக்காரு. போயிட்டான். செகண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா டேஸ்ட்டாக சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாதாம், பிஸ்தா, நல்லா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு நிறையா வாங்கி வச்சிட்டான். நான் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுது. ஆஃபீஸ்லேயும் என்ன அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுது. தேர்டு கட்டி போட்டு போக சொன்னாரு. ஐயோ எப்படி கட்டி போட்டு போகுது அப்படின்னு யோசிச்சு சரி என்ன பண்ணிடலாம் அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போகும்போது ஒய்ஃபையும் அம்மாவையும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கட்டி போட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போயிடலாம். 2 months முடிஞ்சதுக்கு என்னாகும், ஸ்கின் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. ஸ்கின்னில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி வந்துடுச்சு. ஸ்வீட் சாப்பிட்டு 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 கொஞ்சம் வெயிட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போட ஆரம்பிச்சிட்டான். சுகர் ஸ்டேஜுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துடுச்சு. வீட்டில் இருப்பாங்களா, என்னன்னா போகும்போது கட்டி போட்டு போயிடலான்னு சொல்லி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே போயிட்டாங்க. ஒய்ஃபும் கோச்சிட்டு என்ன போயிட்டாங்க அப்படின்னா போயிட்டாங்க. அம்மா டே நான் பாட்டுக்கு இருக்குன்னா கட்டி போட்டு போடாடான்னு அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னும் இப்படி ஆகி போச்சு, அப்பா தான் செய்ய சொன்னாரு, நான் செய்யலை அப்படின்னு இருக்காரு. ஒரு 4 months முடியுது, உன்னால் தாங்க முடியல. ஐயோ என்ன இப்படி போய்கிட்டு இருக்க வாழ்க்கை, அப்பா சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சரி அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம்னு சொல்லி இங்கேருந்து ஃபாரினில் அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்குறேன், என்ன செஞ்சேன் அப்படின்னு அப்பா கேட்குறாரு. சொல்லுவான் இது எல்லாமே நீங்கள் சொன்னது அப்படியே செஞ்சேன்ப்பா அப்படின்னு. அப்பா என்ன சொன்னார், இவன் என்ன செஞ்சான்? எஸ், ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படின்னா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு போயிடணும். நைட் லேட்டாக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வரணும். ஸோ எப்போ நம்ம ஃபஸ்ட்டாக உள்ளே போகிறோமோ அப்போ கீழே இருக்கிறவங்க எல்லாம் நல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை பார்ப்பாங்க, பிஸ்னஸ் நல்லா நடக்கும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். நல்லலே போயிட்டு நல்லலே வா அப்படின்னா வெயிலுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும். வேலையை என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடணும். வீட்டுக்கு வரும்போது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் வரணும். ஸோ நல்லலே போயிட்டு நல்லலே வந்தாச்சா, ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு. டேஸ்ட்டாக சாப்பிடு. இப்போ டேஸ்ட்டாக சாப்பிட சொன்னீங்களே, நல்லா பசிச்சோன்னா சாப்பிடுன்னு நான் சொன்னேன். எப்போ நல்லா பசிக்குதோ அப்போ எல்லா ஃபுட்டும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட், பசிச்சா என்ன பண்ணு அப்படின்னா நல்லா பசிக்க விட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அம்மா அப்பாவை கட்டி போட்டு போக சொன்னீங்க, கட்ட சொன்னேன், ஆனால் அன்பால் கட்ட சொன்னேன். ஏன்னா அன்புக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஆயுதம் கிடையவே கிடையாது. கட்டி போடு அப்படின்னா கையில் கொச்சை கையை வச்சு கட்டுன்னு நான் சொல்லலை. உன் அன்பால் அம்மாவை என்ன பண்ணு அப்படின்னா கட்டி போடு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுதான் பிஸ்னஸ். நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கும் சக்ஸஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.